தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. தேவனை அறிந்தும் அவருடைய வார்த்தையின்படி வாழாத, அவர் சொல்லுகிறதன்படி செய்யாதவருடைய வாழ்க்கையில தெய்வம் அனுமதிக்கிற காரியங்கள், அவருக்கு விரோதமான பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறவங்க தேவனுக்கு பிரியமில்லாதவங்க, தேவனுடைய வசனத்தின்படி வாழாதவங்கள் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இதுல சொல்லப்படுகிற காரியங்கள் எனக்கும் உங்களுக்கும் இல்லாதபடி நாங்க வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி வாழ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் தொடர்ந்தும் உதவி செய்வாராக. நேற்றைய தினம் வரையும் நாங்கள் பார்த்தோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன என்பதை. வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, இதுவரையும் பார்த்தோம். இந்த நாளையும் ரோமர் 1 அதிகாரம் 29வது வசனம் தொடர்ந்து வாக்குவாதம், தேவையில்லாத வாக்குவாதங்கள். அடுத்தது வஞ்சகம், வன்மம் நிறைந்தவர்களுமாய், இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கான ஒரு விஷயம். அங்க இதை தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போது தேவன் விரும்புகிற காரியங்கள் எங்கள்கிட்ட இருக்கா, தேவன் வெறுக்கிற காரியங்கள் எங்கள்கிட்ட இருக்கா என்று யோசிக்கணும். அப்படி யோசிச்சு தேவன் விரும்புகிற காரியங்கள் எங்கள்கிட்ட இல்லாட்டி அது இருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை, தேவன் வெறுக்கிற காரியங்கள் எங்கள்கிட்ட இருந்தா அது விட்டு விலகத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ நாங்க முயற்சிக்கணும். தேவன் வழி நடத்துவார். அப்ப இந்த காரியங்கள். அடுத்தது 30வது புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், புறங்கூறுகிற, இல்லாத காரியங்களை ஒருவரை பற்றி கதைக்கிற, அவதூறு, அதுவும் அதே மாதிரிதான். தேவையில்லாம இன்னொருத்தரை புண்படுத்தத்தக்கதாக, நோகத்தக்கதாக, அவரை பற்றி மற்றவர்கள் பிழையாக விளங்கிக் கொள்ளத்தக்கதாக காரியங்களை கதைக்கிற, கூறுகிற, சொல்லுகிற, இந்த 2 காரியங்களையும் கிறிஸ்தவர்கள் சில நேரங்களில் பிழையாக புரிந்து கொள்வார்கள். எப்படி பிழையாக புரிந்து கொள்வார்கள் என்றால், ஒருவர் சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்காம சத்தியத்தை புரட்டி தன்னுடைய லாபத்துக்காக பேசும்போது, வேதத்தை புரட்டி பேசும்போது, வேதத்தை மாற்றி பேசும்போது, வேதத்துக்கு புறம்பாக ஊழியங்களை செய்யும் போது என்னை போன்றவர்கள் தைரியமாக எழுந்து, நீ செய்கிறது வேதத்துக்கு புறம்பானது, சத்தியத்துக்கு புறம்பானது, மனம் திரும்பு என்று நாங்கள் சொல்லும் போது இதை கூட புறங்கூறுன்னு சொல்லிடுறாங்க, அவதூறு சொல்றேன்னு சொல்றாங்க. இது அதை கிடையாது. சத்தியத்தை ஒருத்தன் புரட்டுகிறான், தன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்துகிறான், அதுக்காக பேசுகிறான் என்றால், சத்தியம் என்றால் தெய்வம், தெய்வம் என்றால் சத்தியம். அப்ப பிழையாக சொல்லுகிறவனுக்கு நீ தெய்வத்துடைய வேதத்தை புரட்டுகிறாய், மாற்றுகிறாய், தெய்வத்துடைய பேரை நீ கெடுக்குகிறாய், அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கத்தக்கதான காரியங்களை செய்கிறாய் என்று சொல்லுகிறது. அவதூறு கிடையாது, புறங்கூறுவது கிடையாது. தெய்வத்துக்கென்று, வசனத்துக்கென்று வைராக்கியம் காட்டுகிற, எழுந்து நிற்கிற காரியங்கள். ஒருவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து கதைக்கிறது, அவனுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து கதைக்கிறது, அவனுடைய பலவீனங்களை குறித்து கதைக்கிறதான் புறங்கூறுதல், அவதூறு சொல்லுகிறது. தெய்வத்துடைய வார்த்தை என்றால் அது தெய்வம், அது எல்லாருமே வைராக்கியம் காட்டணும், எழுந்து நிற்கணும். அது தூசிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க கூடாது, அதை ஒருத்தன் புரட்டுவதற்கு இடம் கொடுக்க கூடாது, சத்தியத்தை தங்கள் லாபத்துக்காக பேசுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. இதுல கவனமா இருக்கணும். ஆகவே இந்த நாளிலையும் சொல்லப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில இருக்குமா இருந்தால் அவைகளை விட்டு தேவனுடைய வசனத்தின்படி வாழ ஆவியானவர் கேட்கிற உங்களுக்கும் பேசுகிற எனக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக.
ஆமென்.